சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட சேர்ந்து ஒரே ஒரு சின்ன ரோல் நடிச்சா போதும், என்னுடைய வாழ்க்கை பலனையே நான் அடைஞ்சிடுவேன். அவரை பார்த்து தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். அதே மாதிரி அவர் கூட அந்த ஒரு ரோல் நடிச்சிட்டனா போதும் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் இங்க ஒரு நடிகையுடைய வாழ்க்கையை மாறி இருக்கு. அது யாருன்றது தம்ப வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்கள பத்தி தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. கூலி படத்துல ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அதுவும் தெலுங்கு, கன்னடம், இப்படி பல மொழி பட்டாளங்களும் சேர்ந்து இந்த ஒரு படத்தை வெற்றியடைய செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இதில் நம்ம ஆல்ரெடி நிறைய பேரை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இந்த நிலையில் கல்யாணி கேரக்டர் பண்ணவங்களை பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோன்னு சொல்லலாம். இதை ஒரு பலமொழி திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ரஜினி சாருக்காக வந்து பார்க்குற கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு மொழியிலும் இருந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவங்கள தான் இந்த படத்தில் இறக்கியிருக்காங்க. ஸோ கோலிவுட் டு பாலிவுட் வரைக்கும் கலக்கிட்டு வர படம் தான் கூலி படம். இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் கல்யாணியோடைய ரோல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல தயாளன் அண்ட் கல்யாணி இந்த ரெண்டு பேரை பத்தி தான் நிறைய டாக்ஸ். ஸோ ஆல்ரெடி நிறைய செலிபிரிட்டிஸை பத்தி நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்க எல்லாரும் மறக்காம வீடியோ போய் பார்த்துடுங்க. ஸோ கல்யாணியா வந்து வில்லத்தனமான ரோல்ல நடிச்சிட்டு கலக்கிட்டு போன இவங்களுடைய ரியல் நேம் ரச்சிதா. இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா இவங்க கன்னடத்துல நம்பர் 1 ஹீரோயினாவே இருந்திருக்காங்க. இவங்கள அங்க செல்லமா டிம்பிள் குயின் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே ஹிட் தான். ஸோ இவங்க நடிக்கிற ஒவ்வொரு ரோலுமே ஹிட் தான். இவங்க அக்டோபர் 1992 பெங்களூர், கர்நாடகால பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா KS ராமு அவர்கள் ஒரு பரதநாட்டிய கலைஞரா இருந்ததுனால இவங்களுக்கு பரதநாட்டியத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஸ்டேஜ்ல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டிவி ஷோஸ்லாம் கூட கலந்துருக்காங்க. இவங்களுடைய சிஸ்டர் வேற யாருமே கிடையாதுங்க. இந்த ஃபேமஸான சீரியல் அண்ட் ரீடெலிகாஸ்ட் கூட பண்ற நந்தினி சீரியல்ல வர ஹீரோயின் நித்யாராமுடைய சிஸ்டர் தான் இவங்க. ஸோ ரச்சிதா ராம் இவங்களுடைய ரியல் நேம் இந்து. ஸோ எல்லாருமே இந்து தான் கூப்பிடுவாங்களாம் அங்க. இப்போ அண்ணா சீரியல்ல கலக்கிட்டு வராங்க நித்யாராம். கண்டிப்பா அந்த சீரியலும் இப்ப ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு தான் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கும் ரச்சிதாக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா நித்யாராமன் சீரியலில் நடிக்கும் போதே அதே சீரியலில் ஒரு சின்ன ரோல், அதாவது சின்ன வயசில் நடிச்சிருப்பாங்க இவங்களுடைய சிஸ்டர் ரச்சிதா. ஆமாங்க, 2010 பெங்கேலி அரளிடா கூ இந்த ஒரு சீரியலில் தான் KGF ராக்கி பாய் யஷ் ஹீரோவா நடிக்க நித்யாராமன் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இதே சீரியலில் தான் சின்ன வயசு கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய சிஸ்டர் ரச்சிதா. அதுக்கப்புறமா அரசி அப்படின்ற ஒரு சீரியல் நடிக்கிறாங்க. ஸோ சீரியலை தொடர்ந்து அப்படியே வளர்ந்து வராங்க. வளர்ந்து வரும்போது புல்புல் அப்படின்ட்டு ஒரு படத்துல இவங்க ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு காரணம் என்னன்னா பிரபாஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கன்னடத்துல தான் புல்புல், தெலுங்குல ஆல்ரெடி பிரபாஸும் சேர்ந்து நடிச்ச டார்லிங்ன்ற டைட்டில்ல வெளியாகி அங்க இந்த படத்தை நல்லாவே வந்து ஓட்டியிருப்பாங்க. ஸோ அந்த படம் அங்க வெற்றி நடை போட்டதுனால இங்க அதை எடுத்து ரீமேக் பண்ணி இதுல இவங்கள ஹீரோயினா நடிக்க வைக்கிறாங்க. இந்த படம் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. அந்த வகையில தில் ரங்கீலா, சக்கரவியூகா, புஷ்பகா விமானம், அயோக்கியா, சீதாராம கல்யாணம் இது போல படங்கள்ல இவங்களுக்கு நல்ல ரோல் கிடைச்சாலும் அம்ரிஷா அப்படின்ற படம் மூலமா இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. என்னடா இந்த பொண்ணு எப்படி நடிக்குது, இப்படி வந்து மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரியா ரோல்ல பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து இவங்களுடைய 3வது படத்திலே இவங்களுக்கு சில விமர்சனங்கள்லாம் வருது. ஆனா இந்த விமர்சனங்கள் எதையுமே இவங்க கேர் பண்ணல. அடுத்தடுத்து படங்கள் நடிக்கிறாங்க, சைமா அவார்டு வாங்குறாங்க, தொடர்ந்து பட வாய்ப்புகள் வருது. ஸோ இவங்க வேற லெவல்ல ஹிட் ஆகுறாங்க கன்னட இண்டஸ்ட்ரியில. இவங்க சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு டென்ஷனையுமே ஏத்துக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி தான் இப்ப வரைக்கும் இருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கி மீண்டு வந்து அதுவும் இவ்வளவு பெரிய ஸ்டார் கூட நடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அப்படிப்பட்ட சர்ச்சையால இவங்க சினிமாவே வேண்டான்னு முடிவு எடுக்கல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன்
வேணாம் தான் முடிவெடுத்திருக்காங்க. இவங்க எடுத்த முடிவுக்கு முன்னாடி இவங்களை இந்த படத்திலே நடிக்க வைக்க கூடாதுன்ற முடிவுலாம் எடுத்திருக்காங்க அங்க இருந்த டைரக்டர்ஸ். அதுக்கு காரணம் என்னன்னா, உபேந்திரா ராவ் கூட சேர்ந்து தான் இவங்க நடிச்சிருந்தாங்க ஐ லவ் யூ அப்படின்ற படத்துல. இந்த படத்துல ஒரு சாங் ரொம்பவே கவர்ச்சியா இருந்திருக்கும். அதுலயும் தாண்டி இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸா இருந்திருப்பாங்க. அந்த ஒரு படத்துடைய அந்த ஒரு பாட்டு அப்போ ரொம்பவே ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸே உன்னை இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மகளாக ஏற்றுக்க மாட்டோம், உன்னை ஒரு நடிகா வேணா ஏற்றுப்போம், இதுக்கப்புறம் நீ யாரோ நாங்கள் யாரோ, உங்கள் அக்கா கூட தானே நடிக்கிறா, இப்படி எல்லாமா நடிக்கிறா, இதுக்கப்புறம் நீ வீட்லேயே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வீட்டை விட்டு அனுப்புனதாக கூட இவங்க ஒரு இன்டர்வியூவில் சொன்னதாக சில விஷயங்கள் அப்புறம் தான் மேகசினில் போடப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக இவங்க பேரண்ட்ஸ் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் இப்படி நடிக்க மாட்டேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணாங்களாம். அதனால தான் இந்த ஒரு சர்ச்சை காரணமாக அந்த படத்துல இருந்து அந்த ஒரு பாட்டை நீக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஓடிடியில் வரும்போது கூட அந்த ஒரு பாடல் இல்லாம தான் வந்திருக்கு. ஸோ சென்சார்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு பாடலை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல உபேந்திரா அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சதுனால தான் இந்த மாதிரி எனக்கு சர்ச்சை வந்தது. இதுக்கப்புறம் இவர் கூட சேர்ந்தே நடிக்க மாட்டேன்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஆனா கூலி படத்துல அவர் கூட சேர்ந்து இவங்க நடிக்கலனா கூட அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இதுதான் உண்மையான விஷயம். அவருடைய ரோலுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 வருட இடைவேளைக்கு அப்புறமா இவங்க 2022 மான்சூன் ராகா அப்படின்ற படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கிராந்தி. ஸோ அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இவங்களுக்கு திரும்பவும் வர ஆரம்பிக்குது. ரொம்பவே டீசெண்டா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேர் வாங்குற வகையில தான் இவங்களுக்கு நல்ல ஒரு பேரு புகழ். என்னுடைய ஃபேவரட் ஹீரோயின், என்னுடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ், என் செல்லக்குட்டி, இப்படி சொல்ற வகையில நிறைய டிவி ஷோஸ்க்கு போறது, ஜட்ஜஸா போறது, அதுக்கப்புறம் கெஸ்டா போறது, இது போல நிறைய விஷயங்கள் இவங்க அங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன், ஒரு டவுன் டு எர்த் பர்சன். நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி இவங்க எதை பற்றியும் கேர் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. டயட்டா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா நல்லா சாப்பிடுவாங்களாம், நல்லா தூங்குவாங்களாம். ஆனால் ஃபிட்டாக இருக்கணும்னா ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு அட்வைஸை அவங்களுடைய ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. இவங்க பேசுகிற விதத்தை பார்த்து நிறைய பேர் இவங்க ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்க, பில்டப் ரொம்ப இருக்குப்பா இப்படிலாம் சொன்னாலும் இவங்க அதை பற்றிலாம் கேர் பண்ணல. ஏன்னா அவங்களுடைய நேச்சரே இதுதானா. இவங்களுக்கு பிரபுதேவா மாஸ்டர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும் ரொம்ப பிடிக்குமா. அண்ட் அந்த ஒரு ஆசைக்காக இவங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க தல அஜித் அவர்களை ரொம்பவே விரும்புகிறாங்களாம். இதை கிட்டத்தட்ட 2019 ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ட்டு அவங்க அப்போ சொன்ன விஷயங்கள் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு ஆசை தல அஜித் அவர்களுடைய அடுத்த படத்தில் கூட அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அந்த வகையில் நீங்கள் ரச்சிதாவுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.